கண்ணை திறந்து பாருடி. பார்க்கல. யாழி, யாழி பாரு, அது நம்ம கதிர் இல்லடி. பாருடி, அவர் கதிர் இல்லடி. ஐயோ பாரு, அவர் கதிர் இல்ல. யாழி, கதிர் இல்ல, பாருடி. நல்லா பாருடி, கதிர் இல்ல. கண்ணை திறந்து பாரு. சரி வா போலாம், வா போலாம், வா அண்ணே, போலாம் அண்ணே, வாங்க. சரிம்மா, வாங்க போலாம், வாங்க போ. வா போலாம். சரி, நான் என்னன்னு பாக்குறேன். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். நீ யாழினியை பத்திரமா அண்ணே, பாத்துக்க. உள்ள வந்து டீ குடிச்சிட்டு போங்கண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. ஏன் யாழினிக்கு என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? நீ எங்க போயிட்டு வர? இல்லங்க, நேத்து நைட்டு யாழினி கனவுல கதிருக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி கனவு கண்டிருக்கா, அதான். அவ்வளவுதானே? இல்ல தர்மா, உண்மையிலேயே நேத்து இருந்து கதிரை காணோம். அவன் போற இடம்லாம் போய் பார்த்துட்டோம், அவனை காணோம். போன் பண்ணி பாத்தீங்களாண்ணே? போன் பண்ணி பார்த்தப்பா, நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. யாழினி ராத்திரி முழுக்க தூங்காம முழிச்சிட்டு இருந்து விடிஞ்சதோ லாரி ஷெட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க போனா கதிர் அண்ணனை காணோங்க. அதான் கனவுல வந்த மாதிரி கதிர் அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுமோன்னு பயந்துட்டா. யாழினி, கதிருக்கு ஒன்றும் ஆகாது. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத, புரியுதா? லாரி ஷெட்ல இருந்து வீட்டுக்கு தாங்க வந்தோம். கடற்கரையில டெட் பாடி மிதக்குதுன்னு ஒரே பரபரப்பாயிடுச்சு. அது கதிரா இருக்குமோன்னு யாழினி பயந்து மயங்கியே விழுந்துட்டா. அங்க போய் பார்த்தா அது கதிர் இல்ல, வேற யாரோ. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? கதிர் ஒன்றும் சின்ன குழந்தை இல்ல, அவர் ஜாலியான ஆளு. திடீர்னு வெளியூர் போவாரு. அவரு வெளியூர் போன நேரத்துல உனக்கு கெட்ட கனவு வந்திருக்கு. நீ ரெண்டையும் போட்டு லூசு மாதிரி குழப்பிக்கிட்டு இருக்க. கதிர் இங்க எங்கேயா தான் இருப்பாப்ல. இல்ல தெரியுமா, உன் மாமா இளங்கோவும் கதிரும் பயங்கரமா சண்டை போட்டாங்க. ஆனா உன் மாமா இளங்கோ நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாருக்கு பயப்படுறீங்க? நீங்களாம் ஓவரா பில்டப் கொடுத்து நம்ம சண்டி வீர மாதிரி திரியறான். அவன் சரியான தொடர்ந்து அடிக்கி என் முன்னாடி நிக்க சொல்லுங்க. கதிர் 10 பேரை சமாளிப்பாரு. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. என்னமா இவன் பில்டப் கொடு. நீ கொஞ்சம் தெரிஞ்ச இடத்துல விசாரிச்சு பாரு. போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கிறது தான் பயமா இருக்குண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் பேசாம ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். நீங்க வாங்கண்ணே, நீ போ, பயப்படாம உள்ள போங்க. எதையாவது யோசிச்சுக்கிட்டு. யாழினி,
தர்மா பேசுறதும் எனக்கு சரின்னு படுது. நம்ம பயப்படுற மாதிரி கதிருக்கு ஒன்றும் ஆயிருக்காது. தைரியமா இருமா. என்னால இருக்க முடியலண்ணா, இதுக்கும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருவோம். ஆமாப்பா, யாழினி சொல்கிறதான் சரி. தர்மா விஷயம் தெரியாமல் பேசுகிறாப்புல, நாமளும் அப்படியே இருந்துடக்கூடாது. ஆமாண்ணே, எதுக்கும் சேஃப் சைடுக்கு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். சரிம்மா, நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரியே நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றேன். வட போலாம். நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உடனே அண்ணே, வந்துடுறோம். வாசலோட போறீங்க, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க. இல்ல அம்மா, அதெல்லாம் கதிரை பற்றி தகவல் தெரியாமல் பச்சை தண்ணி கூட நாக்கில் படாது. நாங்கள் போய் தேடி பார்த்துட்டு வர்றோம், நீ உள்ளே போம்மா. ம், போயிட்டு வந்துடுறோம். வா. சொல்றது புரியுதா புரியலையா? மிஸ்ஸிங் கேஸ் வேற, கடத்தல் கேஸ் வேற. உங்க கதிர் தொலைஞ்சிட்டானா இல்ல கடத்தப்பட்டானா? புரியலையா? தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. நீ இப்ப ரோட்ல நடந்து போற, அப்போ உன் பர்ஸ் காணாம போயிடுது, அது மிஸ்ஸிங். அதுவே வேற ஒருத்தன் பிட் பாக்கெட் அடிச்சா அது திருட்டு கேஸ். உன் செல்போனை நீயே தொலைச்சா அது மிஸ்ஸிங். எவனாவது பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போனா அது திருட்டு கேஸ். குழந்தைய கூட்டத்துல மிஸ் பண்ணிட்ட, அது மிஸ்ஸிங். அதே குழந்தைய எவனாவது கடத்திட்டு போனா அது கடத்தல் கேஸ். ஆள் கதிர் கோச்சிட்டு போனா மிஸ்ஸிங்க. அவனை யாராவது கடத்தி இருந்தா அது கடத்தல். இப்ப சொல்லு, கதிர் மிஸ்ஸிங்கா கடத்தலா? சார், நீங்கள் சொல்கிறது புரியுற மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு சார். காமெடி பண்றியா? கவுண்ட் பண்ணி சொல்வாரு, ஈய பூசினா மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும்னு. அது மாதிரியா? சின்ன பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்ற, புரியலன்ற? சார், நானே சொல்றேன் சார். சொல்லு. கதிர்க்கு யாரு மேலேயும் கோவமோ வருத்தமோ இல்ல சார். அது மட்டும் இல்ல, காணாம போற அளவுக்கு அவன் சின்ன பையனும் இல்ல சார். அந்த புரோட்டா கடைக்கார இளங்கோ கடத்திருப்பானோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு சார். யாரு? சிலன் புரோட்டா கடைக்காரனா? ஆமா சார், அவனே தான் சார். அவன் அப்படி பண்றாள் இல்லையா சார்? அவனை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியல. அவன் பயங்கரமான ஆளு சார். எப்படியா சொல்ற? சார், 2 நாளைக்கு முன்னாடி கூட இவனை வம்பு கழுத்து அடிச்சிருக்கான் சார். அத கதிர் தட்டி கேட்க போய் 2 பேருக்கும் கைகலப்பா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி புரண்டு சண்டை போட்டிருக்காங்க சார். யாரு? இளங்கவும் கதிரும் சண்டை போட்டாங்களா? ஆமா சார். இந்த ஆள் அடிச்சதுக்கா கதிர் அவனை அடிச்சான்? என்னையா சொல்ற? ஆமா சார். நம்புற மாதிரி இல்லையா? சார், நீங்க வேணா இளங்கோவை கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க சார். கம்ப்ளைண்ட் மட்டும் நீ கொடு, யாரை எப்படி விசாரிக்கிறது எனக்கு தெரியும். அது சரி, கதிரை இளங்கோ கடத்த மோட்டிவே இல்லையா? வேற ஏதோ காரணம் இருக்க? நான் சொல்கிறேன் சார், இளங்கோட அத்தை பொண்ணு யாழினியும் கதிரும் ஃப்ரெண்ட்ஸு சார். ஃப்ரெண்டுனா எப்படி? ஒரே தம்ம பாதி பாதி அடிச்சுப்பாங்களா? அப்படிலாம் இல்லை சார், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்காங்க சார். டேய், சும்மா இருக்க மாட்டியா? டேய், நீ சும்மாறா. நீ சொல்லு. சார், அது வந்து கதிரும் யாழினியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க சார். 2 பேருமே டீசெண்டாக இருப்பாங்க சார். 2 பேருமே அவங்களோட காதலை இது வரைக்கும் சொல்லிக்கிட்டதே இல்லை சார். போதையா, புரிஞ்சு போச்சு. அவன் அத்தை பொண்ணை இவன் டாப் அடிக்கிறது இளங்கோக்கு பிடிக்கல, அதனால அவன் கதிரை கடத்திருக்கலான்னு சொல்ற, அப்படிதானே? ஆமாம் சார். பொம்பளை மேட்ரு எனக்கு தெரியும். ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? யாழினி சார். யாழினி. அது ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து விசாரிக்கணும். அப்புறம் நீ சொன்னதெல்லாம் கிராஸ் செக் பண்ணணும். இப்போ நீங்க கிளம்புங்க. சார், யாழினி ஃபேமிலி பொண்ணு சார். ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிச்சா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா? காணாம போன கதிர் வரணுமா வேணாமா? சார், ஆமாம் சார், வேணும் சார். அப்ப மூடிட்டு போங்க, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போகும்போது அந்த கடையில் 3 டீ சொல்லிட்டு போ. சார், காசு? ஏய் போடா. ஏன் குரு, டீ சாப்பிட்றீங்களா? வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் என்ன கேன நினைச்சியா? எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு எல்லாத்தையும் நீயே சொல்லிட்ட. டேய், யாரும் நீ பாவண்டா. ஏகப்பட்ட பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கா. இது தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டா?
ஏண்டா போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னு தெரிஞ்சா 4 பேர் தப்பா பேச மாட்டாங்க. ஏன்டா இப்படி அறிவு கட்ட முண்டம். அவன் ரொம்ப திரும்பி விசாரிச்சதுல நான் எல்லாத்தையும் அவசரப்பட்டு உளறிட்டேன். என்ன மன்னிச்சிருக்க குரு. டேய் இப்ப கேளுடா, இப்ப கேளு. நான் தான் அவர் கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தேன்ல. சொல்லாதடான்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. அப்ப என்ன பார்க்க வேண்டியதானே? அறிவில்ல? பார், கதிருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது உன்னை சும்மா விட மாட்டான். இப்ப என்ன பண்றது இப்ப குரு? கேளு, இப்ப கேளு. கதிர் மட்டும் வரட்டும், அப்புறம் இருக்குடா உனக்கு. டேய் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம இதுக்கு மேல ஏதாவது பேசணும்னு வச்சுக்கேன், ஐயோ வாயை கிழிச்சிருவேன். அவன் இந்த விஷயம் மட்டும் கதிருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உன்னை அப்படியே வெட்டியே போட்டுருவான். போடா. டேய் எதுவும் பேசாத, போடா போ. பெருசா வந்துட்டான். டேய் எதை தீர வாட அடிக்குது பாரு, என்னன்னு போய் பாரு. டேய் டேவிட், கேக்குதா இல்லையாடா? ஏம்பா இளங்கோ, வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? சார் வாங்க, உங்க புண்ணியத்துல நல்லா போயிட்டு இருக்கு சார். சாப்பிடுறீங்களா பார்சலா? பீச் பரோட்டா 2 பார்சல் பண்ணு. டேய் 2 வீச்சு போடுறா. அப்புறம் சார் ஆம்லெட் ஏதாவது போட சொல்லட்டுமா? அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கும் கதிருக்கு என்னையா பிரச்சனை? கதிரா? எந்த கதிரு? டேய் எங்க கிட்டே நடிக்கிறியா? எல்லாம் அந்த லாரி ஷெட்ல இருக்கிறவன் தான்யா. உனக்கும் தெரியுமா அவனை? ஓ தெரியும் சார், நம்ம கடைக்கு அடிக்கடி சாப்பிட வருவாரு. எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே சார். யோ, உன் மாம் பொண்ணு யாழ்லையும் அவனும் காதலிக்கிறாங்களா? அது உனக்கு பிடிக்கலையா? அதனால கதிரை கடத்தி வச்சிருக்கியா? என்ன சார் இது அநியாயமா இருக்கு? யாழ்னி அவரும் பழகிறது எனக்கு தெரியும். ஆனா அது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சார். மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி எதுவும் இல்லை சார். நான் ஏன் சார் அவனை கடத்த போறேன்? நீங்களே பாக்குறீங்களே, இந்த கடையை ஒத்தால என்னால பாத்துக்க முடியல. எனக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு சார். நான் ஏன் சார் அந்த பொண்ணு மேல ஆசைப்படணும்? ஊர் ஒம்புக்கு நான் ஏன் சார் போறேன்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கதிரை வேற காணல. லாரி ஷெட்ல இருப்பானே ஏஜென்ட்டும் அவன் கிளீனரும் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யாழ்னி விஷயத்துல உனக்கும் கதிருக்கும் முன்விரோதம் இருக்கான். அதனால நீ கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. சார் அவங்க 1000 சொல்லுவாங்க சார். ஆனா நியாயம்னு ஒன்று இருக்குல்ல சார், அதை நீங்க யோசிக்கணும்ல. அதை விசாரிக்கதான் உன்னையும் உன் மாமன் பொண்ணையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காரு. அண்ணே 2 மீல்ஸ் 5 பரோட்டா. சரி, போடா. இதுவும் பில்லு எவ்வளோப்பா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். நான் வந்துட போங்க சார். யாழ்னியையும் கூப்பிட்டு வந்துரு. சரிங்க சார். ஏய் என்னடி திடீர்னு வந்து நிக்கிறீங்க? போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? யாழினி நல்லா இருக்கியம்மா? துளசி யார் வந்திருக்காங்கன்னு பாரு. இந்த வரேத்த உனக்கே இது ஓவரா தெரியலையா? என்னடி ஓவரு? பின்ன என்னம்மா, நானும் இதே ஊர் தான், பக்கத்து தெருவுல இருக்கேன். ஏதோ வெளியூர்ல இருந்து வர மாதிரி பில்டப் கொடுக்கற. பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா எங்க இருந்தாலும் சரி, எப்ப வந்தாலும் சரி, அம்மாவுக்கு சந்தோஷம்தான். நீயும் பொண்ணை கட்டி கொடுத்து பாரு, அப்பதான் இதெல்லாம் தெரியும் உனக்கு. வாங்க. காலையில இருந்து காக்கா கத்திக்கிட்டே இருந்துச்சு. வீட்டுக்கு விருந்தாளிங்க வருவீங்கன்னு மனசு சொல்லிச்சு. கரெக்டா 2 பேரும் வந்துட்டீங்க. ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாது. நாங்க என்ன விருந்தாளியா? பின்ன இல்லையா? நீங்க 2 பேரும் வந்தாலே உங்க அம்மா விருந்தாளிக்கு சமைச்சு போடுற மாதிரி சமைச்சு போட்டுட்டு இருக்காங்க. ஆமாடி, நீ என்ன சாப்பிடுறேன்னு சொல்லு, மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரேன். மா கொஞ்சம் அடங்குறியா? எனக்கு எதுவும் வேணாம். முடிஞ்சா ஒரு டீயை போய் எடுத்துட்டு வா. ஆமா, யாழ்னிக்கு என்னாச்சு? உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கு, மனசு வேற எங்கேயோ இருக்கு போல. ஆமா துளசி, வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. யாழ்னி, நேற்று இல்லாத மாற்றம் என்னது? இதுதான் காதல் என்பதா? ஏய் என்னடி, ஏன் இப்படி இருக்க? அண்ணி, நேத்து நைட்ல இருந்து கதிரை காணோம். காலையில இருந்து தேடிட்டு இருக்கோம். கதிரை காணோமா? போன் பண்ணி பாத்தீங்களா?
ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அத்தை. ஏய் என்னடி லாரி ஷெட்ல ஏத்தி இருக்கிற கிளீனரும் ஏஜென்ட்டும் இருப்பாங்கல்ல? அவங்களும் தேடிட்டு தான் இருக்காங்க. கவலைப்படாத, கதிர் வந்துருவாரு, அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அது மட்டும் இல்ல அண்ணி, நேத்து நைட்டு கதிருக்கு ஏதோ ஆகுற மாதிரி கனவு வேற கண்டிருக்கா. அவர் வேற காலையில இருந்து ஆளை காணுமா, அதான் அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயந்து போயிருக்கா. யாழினி, உன் நல்ல மனசுக்கு ஒண்ணும் ஆகாது. கதிர் எங்க போயிட போறா? எங்கேயாவது லோட எடுத்துட்டு போயிருப்பாமா, வந்துருவான். என்ன திடீர்னு வந்திருக்க மாதிரி இருக்கு? இன்னைக்கு என்ன மீன் குழம்பா? ஏங்க கதிரை காணாமாங்க. சரி, நாங்க கிளம்புறோம். ஏய் என்னாச்சு திடீர்னு கிளம்புறேங்கிற? அது வேற ஒண்ணும் இல்ல துளசி, எனக்கு யாழினி மேல ஆசையம். யாழினிக்காக எனக்கு கதிருக்கு சண்டையம். அப்படின்னு யார் சொன்னது? சொல்றமா, முழுசா கேளு. அந்த போட்டியில நான் தான் கதிர ஏதோ பண்ணிட்டேன்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யாரு? வேற யாரு? யாழினி உன் பொண்ணு தான். யாழினி, இளங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ராகினி, உங்க அண்ணன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல துளசி அக்கா, கம்ப்ளைண்ட் நான் கொடுக்கல. அப்ப என் மகன் மேல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? இவங்க கொடுக்கலாம், வேற யார் கொடுத்துருப்பா? அந்த ஏஜென்ட் தான் போய் கொடுத்துருப்பா. என்னங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? ஏய், வழியில கணா இருந்தா தானே வழியில பயப்படணும். எனக்கு எந்த பயமும் இல்லை. விசாரணைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னையும் யாழினியும் வர சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன, நான் ஆம்பளை, யாழினி சின்ன பொண்ணு. ஸ்டேஷனுக்கு போனால் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. யாழினி கிட்ட எதுக்கு நான் விசாரிப்பாங்க? அந்த ஏஜென்ட் கதிரும் யாழினியும் காதலிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கான். அதான் விசாரிக்க அவளையும் கூப்பிட்டுருக்காங்க. டேய், வயசு பொண்ணு எப்படா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவா? வயசை விடுமா, நம்ம என்ன இந்த நாட்டு பிரஜையா? இந்த காலத்தில் அனாதையாக இருந்தால் கூட பரிதாபப்படுவாங்கம்மா. நம்மலாம் கேட்க நாதி இல்லாத அகதி. நம்மளை தூக்கி ஈஸியாக உள்ளே போட்டுருவோம். அது மட்டும் இல்லை, இந்த ஊர் போலீஸை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். யாழினி மாதிரி பொண்ணு ஸ்டேஷன் வரைக்கும் வந்து போச்சுன்னா சும்மா விடுவானுங்களா? என்னடா இப்படி பயமுறுத்துற? பயப்படுறதுக்காக நான் இதை சொல்லலாமா? நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேம்மா. என்ன, ஸ்டேஷனில் யாழினி வந்து எனக்கும் கதிருக்கும் நடுவில் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொன்னால் போதுமா? எல்லாமே சரியாயிடும். இது பாருங்க, என்ன பாதுகாத்துக்க எனக்கு தெரியும். கதிருக்கு என்னாச்சு? அவரும் நீங்களும் 2 நாளைக்கு முன்னாடி சண்டை போட்டிருக்கீங்க. சொல்லுங்க, கதிர் எங்க? இங்க பாரு, நான் பழைய இளங்கோ இல்லை, நான் மாறிட்டேன். உனக்கு சந்தேகம் பார்த்தா துளசி கிட்ட கேட்டுப்பார். நீ இன்னும் நம்பலையா?